சமயம் நம்ம பயணத்துல ஜாயின் பண்ணிட்டா. இது நம்ம ஆல் இந்தியா பயணத்தோட எபிசோட் 19. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் இந்தியா சீரிஸை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புனேல செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு சமயம் ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிக்கிட்டேன். புனேல செம்ம கூட்டம். பட் நான் எப்படி ஏறினா இப்ப பாக்குற எமர்ஜென்சி கேட் வழியா தான் உள்ளே வந்தேன். நான் ஏருக்கு தான் இது ஸ்லீப்பர் கிளாஸ். நார்த் இந்தியா சைடு வந்தா இது எல்லாமே ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் தான் போல. அந்த கூட்டத்துல எல்லாருமே உள்ளே ஏறிட்டாங்க. பட் நான் சமயம் இருக்கிறதுனால தான் நான் இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறினேன். பட் மாமாக்கு ஒரு 100 ரூபாய் ஃபைனை கட்டிட்டேன். என்னடா 100 ரூபாய் தான் ஃபைனா கேட்டா? நான் இறங்க போற ஸ்டாப் பக்கத்துல தாங்க. ஏன்னா சமயம் என் கூட இருக்கா, அதனால தனியாவும் விட முடியாது. நாங்க இறங்க வேண்டிய கல்யாண் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். கல்யாண் ஸ்டேஷன்ல இருந்து தாதா ஸ்டேஷனுக்கு தான் கிளம்ப போறோம். சரி டிக்கெட் எடுக்கலாம்னு போனா எப்பா மும்பைனா இப்படிதான் இருக்கும்னு வீடியோல தான் பார்த்திருக்கேன் இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு. பட் நேர்ல பார்க்கும்போது செதறிட்டேன். பட் இங்க என்ன மேட்டர்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் கிடையாது, 10 டிக்கெட் கவுண்டர் இருக்கு. 10 கவுண்டர்லயும் அவ்வளவு கூட்டம். அடுத்த பெரிய டாஸ்கே இந்த லோக்கல் ட்ரெயின்ல ஏறுறது தான் நண்பா. ஏறினாலும் கூட்டத்துல மாட்டின பலியாடு மாதிரி ஆகிட்டோம். சம்மியோட ரியாக்ஷனை பாருங்க. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அதை விட பெரிய சம்பவம் சொல்றேன். ரூம் எடுக்கலான்னு போனேன். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொன்னாங்க. சரி ரூமை காட்டினா ஃபேனுக்கு பாடி இல்ல. அதை விட பக்கத்து ரூம்காரன் நம்ம ரூமை எட்டி பார்க்கலாம் போல இந்த ஜன்னல்ல. அப்படி இருந்தது இந்த இடம். அப்புறம் என்ன தாண்டா பண்ணீங்க? அடுத்த வீடியோல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நம்ம ஆல் இந்தியா சீரிஸை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.